ஹை மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா அரிசி வச்சு பிரிஞ்சி பிரியாணி, அதாவது பிளெயின் பிரியாணி. கூடவே டோஸ்டட் ப்ரெட் தான் போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி வந்து 250 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இது ஊறுற நேரத்துலேயே நம்ம தாளிப்பு பார்த்தரலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. கூடவே 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். அது நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, கல்பாசி, நட்சத்திரப்பூ, பிரியாணி இலை, கருப்பு ஏலக்காய் இது சேர்த்துறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கங்க. நான் 3-4 அளவுக்கு எடுத்துருக்கேன். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ புதினா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கங்க. தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன். இந்த 3 பச்சை வாசனை போகிற வரைக்கும் சேர்த்திக்கங்க. மஞ்சத்தூள் சேர்த்த வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். பொடியாக நறுக்கி வச்சு 2 பெரிய தக்காளி சேர்த்துறேன். இது நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தாவே போதுங்க. தயிர் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கங்க. கெட்டி தயிராக இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ வந்து பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். முந்திரி வந்து வறுத்தெடுத்துக்கலாம். கூடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 5-6 அளவுக்கு எடுத்துக்கங்க. மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி 2.25 கப் அளவுக்கு ஊற்றுறேன். உங்கள்கிட்ட பழைய அரிசியாக இருந்ததுன்னா 2-2.25 ஊற்றுங்க. புது அரிசியாக இருந்ததுன்னா 1.5-2 போதுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வச்சா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை சேர்த்திக்கலாம். அரிசி நல்லா முக்கால் பதம் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த முந்திரி உள்ளே சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ புதினா இலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ண ப்ரெட் இருந்ததுன்னா சேர்த்திக்குங்க. இல்லை நீங்கள் டோஸ்ட் பண்ணுறீங்கன்னா குக் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 4 ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா நீங்கள் கடைசியில் குக் பண்ணதுக்கப்புறம் அந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த ப்ரெட்டை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலே மூடி போடுறதுக்கு முன்னாடி போட்டு குக் பண்ணிக்கங்க. இது 4 நீதாக கட் பண்ணி சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரைத்தாவோட நம்ம இனி சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான பிரிஞ்சி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
நிறைய காய்கறிகள் போட்டு தேங்காய் பால் ஊற்றி ஃப்ரைடு பிரெட்டு போட்டு சூப்பரான ஒரு பிரிஞ்சி பிரியாணி வரப்போகிற பதிவில் காமிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த பிரியாணியோட குலாப் ஜாம் வச்சு சாப்பிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.